ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. வல்லவரையனும் குந்தவை தேவியும் தங்களை மறந்து ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு கணம் ஒருவரையொருவர் பார்த்து கண்ணோடு கண் சேர்வதும், அடுத்த கணத்தில் தங்கள் கண்களை திருப்பி அக்கம் பக்கத்திலிருந்த பூ, மரம், பட்டுப்பூச்சி, ஓடை முதலியவற்றை பார்ப்பதுமாயிருந்தார்கள். ஈசான சிவபட்டர் தொண்டையை கனைத்த பிறகுதான் இருவரும் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் பற்றி இங்கே சந்திக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டார்கள். நீர் என்னை தனிமையில் பார்க்க வேண்டும் என்று ஈசான பட்டரிடம் தெரிவித்தது உண்மையா என்று குரலை கடுமைப்படுத்திக் கொண்டு இளைய பிராட்டி வினவினாள். தாங்கள் யார் என்று தெரிந்தால் அல்லவா தங்களது கேள்விக்கு விடை சொல்லலாம். அந்த குரலின் கடுமையும் அதிகார தோரணையும் வந்தியத்தேவனை நிமிர்ந்து நிற்கச் செய்தன. ஈசான பட்டர் என்னை தவறான இடத்துக்கு அழைத்து வந்து விட்டாரோ என்று ஐயுறுகிறேன் என்றான் அந்த வீரவாலிபன். எனக்கும் அவ்வித சந்தேகம் உண்டாகிறது. நீர் யாரை பார்க்க விரும்பினீர்? சோழர் தொல்குலத்தின் மங்காமணி விளக்கை, சுந்தர சோழ மன்னரின் செல்வத் திருமகளை, ஆதித்த கரிகாலருக்கு பின் பிறந்த சகோதரியை, அருள்மொழிவர்மரின் அருமை தமக்கையை, இளைய பிராட்டி குந்தவை தேவியை பார்க்க வேண்டும் என்று ஈசான சிவபட்டரிடம் சொன்னேன். குந்தவை பிராட்டி புன்னகை பூத்து, அவ்வளவு பெருமையையும் தாங்க முடியாமல் தாங்கிக் கொண்டிருப்பவள் நான் தான் என்றாள். அப்படியானால் குடந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரிசிலாற்றங்கரையிலும் நான் பார்த்த நாரிமணி தாங்கள் இல்லைதானே என்றான் வல்லவரையன். ஆமாம் ஆமாம், அந்த 2 இடத்திலும் அவ்வளவு மரியாதை குறைவாக தங்களிடம் நடந்து கொண்டவளும் நானேதான். அந்த நாகரிகமில்லா மங்கையை மறுபடியும் இவ்வளவு சீக்கிரத்தில் சந்திப்போம் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டீர். மறுபடியும் சந்திப்பதாகச் சொல்வது பொருத்தமில்லை தேவி. ஏன்? விட்டு பிரிந்திருந்தால் அல்லவா மறுபடியும் சந்திப்பதாகச் சொல்லலாம். தாங்கள் என் மனதை விட்டு ஒரு கணமும் அகலவில்லையே. தொண்டை மண்டலத்தார் இவ்வளவு சமத்காரமாக பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. எல்லா பெருமையையும் சோழ நாட்டிற்கேதான் கொடுப்பீர்களாக்கும். வேறு நாடுகளுக்கு ஒரு பெருமையும் தரமாட்டீர்கள் போல இருக்கிறது. ஆம், என்னிடம் அந்த குற்றம் இருப்பது உண்மைதான். உமக்கு எங்கள் சோழ நாட்டை பிடிக்கவில்லையாக்கும். பிடிக்காமல் என்ன, நன்றாய் பிடித்திருக்கிறது. ஆனால் இந்த சோழ நாட்டில் 2 பெரும் அபாயங்கள் இருக்கின்றன. அவற்றை எண்ணினாலே எனக்கு பயமாக இருக்கிறது. சோழ நாட்டு வீரர்களின் வாளும் வேலும் அபாயகரமான ஆயுதங்கள்தான். அயல் நாட்டவர்கள் இங்கே ஜாக்கிரதையாகவே வர வேண்டும். முக்கியமாக ஒற்றர் வேலை செய்வதற்கென்று வருவோர். இளவரசி, அந்த 2 அபாயங்களை நான் குறிப்பிடவில்லை. வாளும் வேலும் என்னிடமும் இருக்கின்றன. அவற்றை உபயோகிப்பதற்கும் நான் நன்கு அறிவேன். உமது வேலின் வன்மையைத்தான் அரிசிலாற்றங்கரையில் என்று பார்த்தேனே. செத்துப்போன முதலையை உமது வேல் எத்தனை வேகமாக தாக்கியது! ஒரே தாக்குதலில் உள்ளே அடைத்திருந்த பஞ்சையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து விட்டதே. அம்மணி, சோழ நாட்டு மாதரசிகள் செத்த முதலையைக் கண்டு பயந்து சாகும் வீர நாரிமணிகள் என்பதை நான் அறியேன். சோழ நாட்டு வீரர்கள் செத்த முதலையை தாக்கும் சுத்த வீரர்கள் என்றும் எனக்கு தெரியாது. உயிருள்ள முதலையாக்கும் என்று எண்ணி வேலை எறிந்தேன். அது என் தவறும் அன்று, என் வேலின் தவறும் அன்று. அந்த அசட்டு முதலையின் தவறுதான். வாணர் குலத்தில் பிறந்த வீர வந்தியத்தேவர் வேலோடு வரும் வரையில் காத்து கொண்டிருக்காமல் முன்னதாகவே செத்து போய்விட்டதல்லவா? அதற்கு நன்றாய் வேணும் இந்த அவமானம். வேறு எந்த 2 அபாயங்களை பற்றி சொன்னீர்? இந்த சோழ நாட்டு நதிகளில் புதுவெள்ளம் வரும்போது உண்டாகும் சுழல்கள் அபாயமானவை. அவற்றை ஒருபோதும் நம்பவே கூடாது. என்னை திண்டாடி திணறும்படி செய்துவிட்டன. வெள்ளச்சூழலில் நீர் எப்படி அகப்பட்டுக் கொண்டீர்? தண்ணீரில் காலையே வைக்க மாட்டீர் என்றல்லவா உம்மை பார்த்தால் தோன்றுகிறது. வேதாளத்துக்கு வாழ்க்கைப்பட்டு முருங்கை மரத்தில் ஏறமாட்டேன் என்றால் முடிகிற காரியமா? சோழ நாட்டுக்கு வந்த காரணத்தினால் நதி வெள்ளத்தில் முழுகி சுழலிலும் சிக்கும்படியாக ஆகிவிட்டது.
என்னோடு துணைக்கு வந்த ஒரு அசட்டு பிள்ளையின் பிடிவாதத்தினால் அப்படி நேர்ந்தது. கேளுங்கள் தேவி. அந்த பிள்ளை ஒரு சின்னஞ்சிறிய பொய் சொல்ல முடியாது என்றான். அதனால் வந்த வினை. நீ சொல்லுவது புதிராக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாகச் சொன்னால் நல்லது. சொல்கிறேன். தங்களுடைய அருமை சகோதரரின் ஓலையுடன் தூதனாக வந்த என்னை தஞ்சை கோட்டை தலைவர் சிறிய பழுவேட்டரையர் ஒற்றன் என்று குற்றஞ்சாட்டி பிடித்து வர ஆட்களை ஏவினார். வந்த காரியம் பூர்த்தியாவதற்குள் சிறைப்பட நான் விரும்பவில்லை. ஆகையால் நான் தஞ்சையில் தங்கியிருந்த வீட்டுச் சிறுவனை வழிகாட்ட அழைத்துக் கொண்டு கிளம்பினேன். தஞ்சை நகரில் யாருடைய வீட்டில் தங்கினீர்? கோட்டைக்கு வெளியிலே பூக்கார பெண்மணி ஒருத்தியின் வீட்டில் தங்கினேன். அந்த அம்மாள் ஊமை. ஓஹோ, அவளுடைய பெயர்? அந்த அம்மாளின் பெயர் தெரியாது. ஆனால் அவளுடைய பிள்ளையின் பெயர் மட்டும் எனக்கு தெரியும். அவன் பெயர் சேந்தன் அமுதன். நான் நினைத்தது சரிதான். மேலே சொல்லுங்கள். என் குதிரை மேல் அச்சிறுவனையும் ஏற்றிக்கொண்டு அந்த பழையாறை நகரை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். அதற்குள் பழுவேட்டரையரின் ஆட்கள் சிலர் எங்களை நெருங்கி வந்து விட்டார்கள். நான் வந்த காரியம் முடிவதற்குள் அவர்களிடம் பிடிபட விரும்பவில்லை. குடமுருட்டி ஆறு வந்ததும் அச்சிறுவனிடம், நான் இங்கே இறங்கிக் கொள்ளுகிறேன் தம்பி, நீ பாட்டுக்கு குதிரையை விட்டு கொண்டு போ. உன்னை நான் தான் என்று அவர்கள் தொடர்ந்து துரத்தி வருவார்கள். உன்னை பிடித்த பிறகு ஏமாறுவார்கள். நான் எங்கே என்று கேட்டால் ஆற்றில் விழுந்து முழுகி போய்விட்டதாக சொல் என்றேன். அந்த பையனோ அரிச்சந்திரனுடைய சந்ததியில் வந்தவன் போலிருக்கிறது. நீங்கள் முழுகாத போது எப்படி முழுகிவிட்டதாக பொய் சொல்லுவேன் என்றான். அந்த பிள்ளை பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு அவனை குதிரையில் சேர்த்து கட்டிவிட்டு நான் நதியில் குதித்து முழுகிவிட்டேன். அம்மம்மா, இந்த சோழ நாட்டு நதிகளில், அதுவும் கரையோரங்களில் எப்பேற்பட்ட நீர் சுழல்கள்! அவற்றில் அகப்பட்டு கொண்டு நான் பெரிதும் திண்டாடி போனேன். கடைசியில் கரையோரத்தில் இருந்த மரத்தின் வேர் ஒன்றை பிடித்துக் கொண்டு கரையேறி உயிர் பிழைத்து வந்தேன். தேவி, நீர்ச்சுழலில் நான் அகப்பட்டு கொண்டு சுழன்று சுழன்று மதிமயங்கி மூச்சு திணறி கஷ்டப்பட்ட போது என்ன கண்டேன், எதை நினைத்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறீர்கள்? நான் எவ்விதம் அறிவேன்? ஒருவேளை கஜேந்திர மோட்சத்தை நினைத்துக் கொண்டிருக்கலாம். இல்லை இல்லை, என்னைப் போலவே அந்த நீர்ச்சுழலில் அகப்பட்டு கொண்டு திண்டாடிய சில கயல் மீன்களை கண்டேன். அந்த கயல் மீன்கள் இந்த சோழ நாட்டு பெண்களின் கண்களை நினைவூட்டின. நதியின் நீர்ச்சுழலில் அகப்பட்டு கொண்டவனாவது எப்படியோ தப்பி பிழைக்கலாம். ஆனால் இந்த சோழ நாட்டு பெண்களின் விழிச்சூழலில் அகப்பட்டு கொண்டவன் ஒரு காலம் தப்பி பிழைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டேன். இம்மாதிரி பெண்களை குற்றம் கூறி பழி சொல்வதில் சிலருக்கு ஒரு பெருமை. தாங்கள் செய்யும் தவறுக்கு பெண்களின் மீது குற்றம் சொல்வது ஆண் பிள்ளைகளின் வழக்கம். அந்த வழக்கத்தை நானும் கைப்பற்றினேன். அதில் என்ன தவறு என்றான் வந்தியத்தேவன். அந்த சமயம் அரண்மனைக்குள்ளே இருந்து இனிய குழலோசை கேட்டது. அதைத் தொடர்ந்து தண்டை சிலம்புகளின் கிண்கிணி ஒலியும் மத்தளத்தின் முழக்கமும் கலந்து வந்தன. பின்னர் இளம் பெண்களின் இனிய குரல்கள் பல சேர்ந்து ஒலித்தன. சிலப்பதிகார காவியத்தில் உள்ள அடுத்து வரும் ஆய்ச்சியர் குரவை பாடலை பாடினார்கள். கன்று குணிலா கனி உதிர்த்த மாயவன் இன்று நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் கொன்றையன் தீங்குழல் கேளாமோ தோழி கொல்லையஞ்சாரர் குருத்தொசித்த மாயவன் எல்லை நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் முல்லையன் தீங்குழல் கேளாமோ தோழி. பாடல் முடியும் வரையில் குந்தவையும் வந்தியத்தேவனும் அதன் இனிமையில் ஈடுபட்டு தம் வசமிழந்து நின்றார்கள். மறுபடியும் வாத்திய முழக்கத்துடன் ஆடல் தொடங்கியதற்கு அறிகுறியாக தண்டை சதங்கைகளின் ஒலி எழுந்தது. அரண்மனையில் குரவை கூத்து நடக்கிறது போலும். கடம்பூர் மாளிகையில் குரவை கூத்து ஒன்று பார்த்தேன். அது முற்றும் வேறு விதமாயிருந்தது என்றான் வந்தியத்தேவன். ஆம், என் தோழிகள் குரவை கூத்து பயில்கிறார்கள். சீக்கிரத்தில் என்னை காணாமல் தேடத் தொடங்கி விடுவார்கள். தாங்கள் வந்து காரியம் என்ன என்று இளைய பிராட்டி குந்தவை தேவி கேட்டாள். ஏதோ நான் வந்த காரியம். தங்கள் தமையனாரின் ஓலை எத்தனையோ அபாயங்களுக்கு தப்பி நீர் சுழல்கள் விழிச்சுழல்களிலிருந்து காப்பாற்றி இதை கொண்டு வந்தேன் என்று வல்லவரையன் கூறி ஓலையை எடுத்து நீட்டினான். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். குழந்தை ஜோதிடர் வீட்டுல பார்த்த மங்கை அந்த நகரத்தைச் சேர்ந்தவள்னு வந்தியத்தேவன் நினைச்சது அன்பர்களுக்கு நினைவிருக்கும். பிரமாதமான தடபுடலுடன் அவசரமா உள்ள வந்தான்.
அதுக்காக மன்னிப்பும் கேட்டான். ஆனா அவ மறுமொழி சொல்லாம நடந்து போனதையும் அதனால கடுப்புடன் அவன் உரக்க பேசினதையும் கூட கேட்டோம். அரிசல் ஆற்றங்கரை முதலை நாடகத்துல மறுபடியும் அவளை சந்திச்சான். ஐயா, அவசரப்பட்டு ஜோதிடர் வீட்டுக்குள்ள நீங்க வந்ததுக்காக வருத்தம் தெரிவிச்சீங்க. தங்களுக்கு மறுமொழி சொல்லாம வந்துட்டோம். காரணம் மனக்கலக்கம்னு அவ சொன்னதும் நம்ம நண்பனின் மனம் நெகிழ்ந்து போயிடுது. குடந்தையிலிருந்து திருவையாறு, அங்கிருந்து தஞ்சாவூர். வழியிலே நந்தினி, தஞ்சை வீதியில சேந்தன் அமுதன் அறிமுகம் ஆகிறாங்க. ஒரே இரவுதான் நிம்மதியா தூங்க முடிஞ்சது. மறுநாள் திடீர்னு திருப்பங்கள். இரவோடு இரவா பழையாறைக்கு விட்டடிக்கிறான். ஏறத்தாழ குடந்தைக்கு ரொம்ப பக்கத்துல 6 கிலோமீட்டர் வரை வந்துடுறான் கஷ்டப்பட்டு. ஆக ஒரு முக்கோணமாகவே அமைஞ்சிடுது பயணம். விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சிகளை இந்த பகுதியில சற்றே நிறுத்தி தனித்தனியா ஆக்ஷன் ரீப்ளே போல நுணுக்கமா பார்த்துக்கிட்டு வர்றோம் இல்லையா? குந்தவை தேவியின் மாளிகை தோட்டத்தை ஒட்டி நீரோடை கரையில நடக்கிற நிகழ்ச்சி படிக்க படிக்க, கேட்க கேட்க புது புது உணர்வுகளை தரவல்ல அரிய சொல்லோவியம். நல்லது. ஒருவரை முன்னிலைப்படுத்தி பேசும்போது அவருடைய வயசு, தகுதி, செல்வாக்கு இதையெல்லாம் வச்சு நீ, நீர், நீங்கள் இப்படி குறிப்பிடுறது உலக வழக்கு. இந்த சந்திப்புல குந்தவியின் பேச்ச பாருங்க. நீர் என்னை தனிமையில் பார்க்க வேண்டும் என்று ஈசான பட்டரிடம் தெரிவித்தது உண்மையா? நீங்கள்னு சொன்னது இப்போ நீர் ஆயிடுத்து. அது மட்டுமா? அந்த குரலில கடுமை. நான் சோழ பேரரசர் மகள், இது என் மாளிகை தோட்டம் என்கிற அதிகார தோரணை. சும்மா விடுவானா வானர்குல வீரன்? நிமிர்ந்து பார்த்து, தாங்கள் யார், அது தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும்னு ஒரு போடு போடுறான். சற்றைக்கெல்லாம் 2 பேரும் இயல்பு நிலைக்கு வந்துடுறாங்க. வீரியத்தை விட எடுத்துக்கிட்ட காரியம்தான் எனக்கு முக்கியம். என்னை பிடிக்க வந்த வீரர்கள் கையில சிக்காமல், அப்படியே சிக்கினாலும் மோதாமல் இருக்கத்தான் தப்பியோடி வந்தேன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிடுறான். அவன் நீட்டின ஓலையை வாங்கிக்கிட்டு, என் அண்ணன் எனக்கு அனுப்பிய ஓலை, உன் வேலை முடிஞ்சது, நீ புறப்படலாம்னு சொல்லுவாளா? பார்க்கலாம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.